எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா த மிட் நைட் விசிட்டர். ஆத்தர் இஸ் ராபர்ட் எல்டர். ஸோ இந்த ஸ்டோரியில் மெயினாக ஒரு 3 கேரக்டர்ஸ் வராங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசபிள். இவர் தாங்க இந்த ஸ்டோரியோட ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஸோ அதுக்கப்புறம் வர்றது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுலர். இவர் வந்துட்டு ஒரு யங் ரைட்டர். அதுக்கப்புறம் வர்றது மேக்ஸ். இவருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான், பட் ஹி வாஸ் opposite டு அசபிள். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு நைட் டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளோட ஃபவுலர், த யங் ரைட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த ஸ்பைஸ் அதுக்கப்புறம் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் பற்றி அந்த எழுதுறதுல வந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவர் வந்து இன்றைக்கி யாரை போய் மீட் பண்ண போகிறாருன்னா அசபிளில் போயிட்டு மீட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த நைட் டைமில் அசபிளையும் போயிட்டு மீட் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நம்ம ஃபவுலருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அசபிளோட அப்பியரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அசபிள் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சப்பியாக கிளம்ஸியாக இருப்பார். ஸோ அவரை பார்த்தா நமக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இருப்பார் அந்த ஆள் பார்க்க. ஸோ அந்த ஒரு டவுட்லேயும் ஃபவுலருமே அசபிள் கிட்ட பேச ஆரம்பிப்பார். அதுக்கு அசபிளுமே கண்டுபிடிச்சிடுவார் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ண வேணாம், ஓகே நீங்கள் என் கூட வாங்க, இன்றைக்கி நைட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் என் கூட என்னோடய ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் அசபிளுமே ஃபவுலரை. இப்போ 2 பேருமே நடந்து அசபிளோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அசபிள் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில் தான் இருக்கார். அந்த ஹோட்டலில் 6th ஃப்ளோர் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போது 2 பேருமே அந்த 6th ஃப்ளோருக்கு அவர் ரூமுக்குமே போயிட்டாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேக்ஸ் வந்துட்டு கையில் பிஸ்டலோட ரெடியாக நிற்கிறார், எய்ம் வச்சு நிற்கிறார் 2 பேரையும் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்க்கவே ஃபவுலர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. ஆனால் அசபிள் வந்துட்டு துளி கூட பயப்படாமல் மேக்ஸ் இங்கே நீ என்ன பண்ணுற, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணிக்கிட்டே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவங்களுமே உள்ளே வந்துட்டு டோரையுமே லாக் பண்ணிட்டாங்க. இப்போது வந்துட்டு என்னென்னா நம்ம மேக்ஸ்க்கு வந்து அசபிள் கேட்குறாங்க, ஸோ எதுக்காக நீங்கள் வந்திருக்க அந்த மாதிரி கேட்கும்போதில் மேக்ஸ் வந்துட்டு அசபிள் எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த முக்கியமான ரிப்போர்ட் எனக்கு வேணும், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ ஒழுங்கு மரியாதை அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இல்லாட்டி உங்கள் 2 பேரையுமே நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மேக்ஸ்மே சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஃபவுலருக்கு ரொம்ப பயமாயிரும். ஸோ இவன் கூட என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போய் எழுதலான்னு வந்தால் இவன் என்ன நம்ம கொண்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காரு ஃபவுலர்மேவும். ஆனால் அசபிள் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பேசுகிறதுக்கெல்லாம் எதிர்ப்பிச்சு பேசிகிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு விஷயமே நடக்குது. எப்படின்னா அசபிள் வந்துட்டு மேக்ஸ் கேட்குற கொஷினுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. எப்படின்னா நீ எப்படி இங்கே உள்ளே வந்த அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபவுலர் கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு கான்வோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அசபிள். அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ஸ் பையன் அந்த விண்டோ வழியாக தான் வந்திருப்பான். அந்த விண்டோவுக்கு கீழே இருக்கிற அந்த ஃப்ளோரில் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம விழிச்சோன்னா அந்த பால்கனியில் நம்ம போய் விழுவோம். ஸோ அந்த பால்கனிலேருந்து அந்த ரூம் வழியாக ஒரு சீக்ரெட் ரூமே இருக்குது. ஸோ அது வழியாக என்னோடய ரூமுக்கு வந்துடலாம். மேபி இந்த மேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம அசபிளுமே பேசிகிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே மேக்ஸுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும் போதில் திடீர்னு யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். யாருன்னு வந்து பார்த்தா நம்மளோட அசபிள் வந்து சொல்வார், ஸோ மேக்ஸ் உன்னோட ஆட்டோ இதோட முடிஞ்சது, யார் தட்டுறான்னு தெரியுமா கதவை, எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்ததை நான் எப்பயும் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அசபிளுமே சொல்கிறாரு. அதை கேட்ட மேக்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீ எப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அசபிள், நான் உன்னை ஷூட் பண்ணால் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே பதட்டத்தில் பேசிகிட்டே இருக்கார் மேக்ஸ்மேவும். ஸோ திரும்ப என்ன ஆகுதுன்னா டோரை தட்டுற சத்தம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதை கேட்கவுமே மேக்ஸுக்கு ரொம்ப பயமாயிரும். ஸோ இதுக்கு மேலே அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்துட்டு அந்த விண்டோ வழியாக எகிரி குதிச்சா பால்கனி இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா நம்மளோட அசபிள். ஸோ அது திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும் மைண்டில். அது ஸ்ட்ரைக் ஆகவும் அவர் என்ன பண்ணிடுவார்னா ஓடி போய் அந்த விண்டோ வழியாக எகிரி குதிச்சிருவார். ஸோ அவர் எகிரி குதிக்க இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட அசபிளுமே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிடுவார். பார்த்தா வெளியே இருக்கிறது போலீஸ் கிடையாது, சர்வெண்ட் தான்.
ஸோ அதை பார்க்கவே ஃபாலோவருக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்ன போலீஸ்ன்னு சொன்னீங்க, சர்வெண்ட்லாம் வந்திருக்காரு, அது தெரியாமல் அவனும் குதிச்சுட்டானே, திரும்ப வரப்போகிறான், போச்சு போங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோவர் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கேற்ற அசபிள் கூலாக ஒரு ரிப்ளை பண்ணுவார். என்னென்னா, நான் சொல்லப்போனால் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அது சர்வெண்ட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வேணும்னே தான் போய் சொன்னேன். ஸோ அவன் விண்டோலேருந்து ஜம்ப் பண்ணான் பார்த்தீங்களா, ஸோ கீழே வந்துட்டு எந்த ஒரு பால்கனியுமே இல்லை. ஸோ அவன் 6th ஃப்ளோர்லேருந்து அந்த விண்டோ வழியாக குதிச்சானா நேராக தரையில் தான் போய் விழுவான். ஸோ இந்நேரம் மேக்ஸ் வந்துட்டு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே உயிரோடவே இருந்தாலும் நிறைய அடிபட்டிருக்கும். ஸோ அவன் வந்து திரும்ப வந்து அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளோட அசபிள் வந்துட்டு சொல்லுவார். ஸோ இது கேட்ட ஃபவுலருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஃபவுலர் அந்த இடத்துல ரொம்பவே டென்ஷனாக இருந்திருப்பான். ஸோ அதே டென்ஷனோடு நம்ம அசபிள் இருந்திருந்தாருன்னா இந்த பிளான் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பதறாமல் கரெக்டாக செஞ்சால் தான் நமக்கு அதுக்கான ஒரு ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும், அதுக்கான ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாரல் என்னென்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆர் த கீ டு சக்ஸஸ் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.